பாடி. புரிஞ்சுதா? மைண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுச்சா? மைண்ட்ல என்னெல்லாம் நடக்கும்னா திங்க் பண்ணுவோம், நம்மளோட தாட்ஸ் கிரியேட் பண்றது, டிசிஷன் மேக் பண்றது, ஒரு விஷயத்த பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, ஒரு விஷயத்துல இருந்து அது அப்படியே நம்ம மைண்ட்ல ஸ்டோர் பண்றது மெமரியா, நம்மளோட சென்சஸ் எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ற விஷயங்கள், அதுல இருந்து கிடைக்கிற டேட்டாஸ் எல்லாமே ப்ராசஸ் பண்ற விஷயம் எல்லாமே எங்க நடக்கிறது? மைண்ட்ல தான் நடக்கும். ஓகே, புரிஞ்சுதா? மைண்ட்னா என்ன, மைண்ட் எங்க இருக்கு, மைண்டுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது, தெரிஞ்சிச்சா இந்த மூணுமே? கிளியரா? கிளியர்னா தம்ஸ் அப் பண்ணுங்க. குட். ஓகே, இந்த மைண்ட்ல இப்போ ஒரு ஹியூமனோட பாடி எடுத்தோம்னா, ஹியூமன் ஒரு மனுஷனோட உடம்பு எடுத்தோம்னா அந்த உடம்புக்குள்ள நிறைய ஆர்கன் சிஸ்டம் இருக்கும், அப்படிதானே? சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம். படிச்சிருக்கீங்களா? இந்த சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனுஷனோட உடம்பு, அப்படிதானே? அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயும் சில பார்ட் இருக்கு. ஓகே, அதுதான் ஃபேக்கல்டி ஆஃப் மைண்ட்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஃபேக்கல்டி ஆஃப். வெரி குட். சோ அஞ்சு ஃபேக்கல்டி இருக்கு மைண்ட்ல, 5 ஃபேக்கல்டி இருக்கு. கவனமா கவனிச்சுக்கோங்க. மனசுல ஃபேக்கல்டி யாருன்னா நம்மளோட தாட்ஸ். தாட்ஸ்னா என்னது? எண்ணங்கள். தாட்ஸ். ஓகே. செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இமேஜினேஷன், நம்ம கற்பனை பண்றது. எண்ணங்கள், கற்பனை, கற்பனை பண்றது, இமேஜினேஷன். தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மெமரி, நம்மளோட ஞாபகங்கள், மெமரி. ஓகே. ஃபோர்த் என்னன்னு பாத்தீங்கன்னா வில், புத்தின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வில். ஓகே. அஞ்சாவது பாத்தீங்கன்னா நம்மளோட சென்சஸ், ஐம்புலன்கள்னு படிச்சிருப்பீங்க. 5 சென்ஸ். எதெல்லாம்? பாக்குறது, கேக்குறது, முகர்றது, டேஸ்ட் பண்றது, தொடு உணர்வு, சென்ஸ். காது, மூக்கு. என்னடா? கண், காது, அது மூக்கு, வாய், செவி, தோல். ஓகே, குட். சோ 5 விஷயம் தான் நம்மளோட மைண்டுக்குள்ள இருக்கு. ஞாபகம் டிசிஷன் எடுக்கிறது, அது அப்படியே ரெக்கார்ட் ஆகி பேட்டர்ன் குள்ள போயிடும். சோ லைஃப்ல எப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் நான் இந்த வேல தான் ரியாக்ட் பண்ணுவேங்கிறது ஒரு ரெக்கார்டே ஆயிடும். தட் இஸ் கால்ட் ஹேபிட். ஓகே, இந்த ஹேபிட்டை சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா சேஞ்ச் பண்ண முடியும். செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் வேலிடேஷன் பண்றது மூலமா அந்த ஹேபிட்டை நம்ம சேஞ்ச் பண்ண இனிஷியேட் பண்ணலாம். ஓகே. சோ அதுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு தெரப்பி இதுல நாங்க சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் தான் ஜேர்னலிங். பார்ட் ஆஃப் தெரப்பி தான். ரைட்டிங் மெத்தட் மூலமா ஒரு தெரப்பி ஒருத்தங்களுக்கு கொடுக்கணும்னு ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜேர்னலிங் தான். ஓகே. சோ இந்த ஹேபிட் ஃபார்மேஷனுக்கான ஒரு விஷயத்த ஜேர்னலிங் மூலமா நம்ம எப்படி நம்ம லைஃப்ல இனிஷியேட் இருக்கு அவங்களுக்கு. Hi everybody, this is Reenu Bala, certified counselor, emotional well-being trainer and founder of Ahalayam Counseling Hub.